அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இப்போ ஒரு பெரிய சிக்கல் மக்கள் மத்தியில் இருக்குது. கொரோனா அது எல்லாரும் பேசியிருக்காங்க. நான் ஒரு சித்த வைத்தியரோ மூலிகை வைத்தியரோ இல்லை அலோபதி மருத்துவரோ இல்லை, அதுக்கான மருத்துவ முறைகள்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு தகுதி கிடையாது. அதெல்லாம் பேசுகிறது என்னுடைய நோக்கம் கிடையாது. உங்களுக்கு நிறைய அதுக்கான யோசனைகள்லாம் பல பேர் சொல்லியிருக்காங்க. அவைகளை நீங்கள் பின்பற்றணும். ஒரு 2-3 விஷயங்கள் மட்டும் உங்களை நான் பங்கிட்டுக்கணும் அதை பற்றி அப்படின்னு. நம்பர் 1, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4ன்னு அதை 4ஆக பிரிக்கிற போது ஸ்டேஜ் 3 and 4 இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு உலகத்தில் வகுக்கிறாங்க. இது எப்படி ஏற்படுது அதைத்தான் நாம் இப்போ யோசிக்க வேணும். இப்போ நம்முடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அடையாளம் காணப்பட்டவர்களை குவாரண்டைனில் கொண்டு போய் வைக்கிற போது தப்பிச்சு வந்துடணும் அப்படின்னு வெளியே வந்துடுவாங்க. அவங்களுக்கு அது கஷ்டம் அங்கே இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நமக்கு என்னமோ நடக்குது, நமக்கு இல்லாமல் இருந்து மற்றவங்ககிட்டே நமக்கு வந்துடுதோ அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. குவாரண்டைன் பண்ணும்போது எல்லாம் டெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க. இதில் என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தப்பிச்சவங்க வெளியில் போய் மிங்கிள் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் இட்டாலியில் நடந்ததுன்னு குறிப்பிடுறாங்க. ஏன்னா அவங்க போய் யாரோட பழகிறாங்க, எங்கெங்கெல்லாம் அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தாங்க, கேரியர் அதை அவங்க எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியாமலேயே போயிடுது. ஏன்னா அவங்க மிங்கிள் ஆகிடுறாங்க சொசைட்டிக்குள்ளே. ஸோ இதில் ரொம்ப முக்கியமான வேர்டு ஐசோலேஷன். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐசோலேஷன் அப்படின்னா நம்மளை தனிமைப்படுத்திக்கணும். நமக்கு இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் வேறு விஷயம். நாம் கூடுமான வரைக்கும் மற்றவர்களோட மிங்கிள் ஆகிறது அப்படிங்கிறத தவிர்க்கணும். அப்புறம் அவங்க சொல்கிற மருத்துவர்கள் சொல்கிற அறிகுறிகள் இருந்தால் பண்ணணும். இப்போ லேட்டஸ்ட்டாக இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க. அவ்வளோ கிட்ஸ் கிடையாது, எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அதே மாதிரி அத்தனை பேருக்கும் சுவாசத்துக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுக்கறதுக்கு முடியாதோ அப்படிலாம் பேசுகிறாங்க. இதை பற்றியெல்லாம் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியாது, நான் அதை பற்றி தலையிடக்கூடாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், என்ன அப்படின்னு கேட்டால், வருவதற்கு முன்பே நம்ம ரொம்ப கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்த பின் அப்படிங்கிற பிரச்சனையை அந்த நாட்டில் சமாளிக்கலாம். பாப்புலேஷன் ரொம்ப கூட நம்முடைய நாட்டில். அதனால் நம்ம என்ன பண்ணணும், வருவதற்கு முன் அவங்க சொல்கிற அந்த 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 வரையறைகள் இருக்குது பாருங்கள், அதை நம்ம காப்பாற்றணும். கூடுமான வரைக்கும் வீடுகள்லேயே நம்ம ஒருவருக்கொருவர் தனிமைப்படுத்தி கொள்வது, பொது இடங்களில் போய் புழங்காமல் இருக்கிறது, இதெல்லாம் நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அப்புறம் நம்ம சுகாதாரமாக நம்மளை வச்சுக்கிறது, நமக்கு என்னென்ன வகையில் சுத்தமாக சுகாதாரமாக வச்சுக்க முடியுமோ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், கை கழுவ சொல்கிறாங்க, எதையும் தொற்றாதீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியாக வெளியில் போயிட்டு வந்தீங்கன்னா நல்ல உடலெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டுக்குள்ளே மற்றவர்களோட நம்முடைய பழைய ஆச்சாரங்கள் பெரியவங்க சொன்ன மாதிரி தான் உடல் நலத்தை பேணுவதற்கு என்னென்ன குறிப்பு சொன்னாங்களோ அதெல்லாம் காப்பாற்றணும். ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்டேஜ் 3 and ஸ்டேஜ் 4 அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. இதை மருந்தை விட புத்திசாலித்தனம் ரொம்ப அதிகமாக தேவை அப்படிங்கிறாங்க. இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் அப்படி உள்ள சரளமாக புழங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் பிறகு அப்புறம் நாம் உட்காந்து மருந்து மாத்திரை கொடுத்து எல்லாத்தையும் காப்பாற்றுறது அப்படிங்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. ஏன்னா மருந்து மாத்திரையே சிக்கலாக இருக்குது. அதுக்கு இதுதான் மருந்துன்னு வரையறையாக சொல்ல முடியலை. ட்ரையல் அண்ட் பேசிஸ் மெத்தடில் தான் ஓடுது. அப்போ இருக்கும்போது மருந்து மாத்திரைகளை முழுசாக நம்ப முடியாது. எனவே வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் அப்படிங்கிற வள்ளுவர் தான் இப்போ நமக்கு தெளிவு. வரும் முன்னர் காவாது, வருவதுக்கு முன்னாடி எப்படி காப்பாற்றிக்கலாம் அதை பற்றி நம்ம யோசிக்கணும். இதுக்கு நடுவில் வேறு ஒரு இதில் இன்னொரு சின்ன இது கேள்வி கேட்டாங்க. என்னென்னா, இப்போ எல்லாரும் கவிதைகளில் இந்த கொரோனா நோய் பற்றி வந்ததுக்கப்புறம் மதம் கடவுள் இதெல்லாம் கூட கேலி பண்ணுறாங்களே சார், அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு கேட்டாங்க. மன்னிக்கணும், பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது நான் காரணம் சொல்கிறேன். இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் திங்க் பண்ணணும். மனிதன் தன்னை பற்றி ரொம்ப பெருசாக நினச்சிக்கிட்டோம். நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு நினச்சோம். நம்ம வி ஆர் நத்திங் அப்படிங்கிறத நேச்சர் ப்ரூவ் பண்ணிடுச்சு. உன் திறமை, உன் அறிவு, ஆற்றல் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் நான் எப்போ வேணாலும் நான் உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு பிரபஞ்சத்தினுடைய அந்த சக்தி, அதாவது அது நோயாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம், அது என்ன வேணாலும் பண்ணும் அப்படின்னா நம்ம ஒன்றுமே இல்லை அதுக்கு முன்னாடி, இல்லையா? இப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய இத்தனை விதமான அறிவு, திறமை எல்லாமே இருந்தால் கூட இப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாமல் கை கட்டி நிற்கிறோமே, என்ன பண்ண முடியும்? பண்ணுறோம். எவ்வளோ தூரத்துக்கு தடுக்கலாமோ அவ்வளோ தடுப்பு, அதுக்கான ஏற்பாடு, அதை பற்றி முதலே விடுறது, ரொம்ப சில அருமையான காரியம் பண்ணுறாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தால் அவங்கள ஃபாலோ பண்ணி கேட்டு எங்கே இருக்கீங்க, வந்தபோது எங்கே இருந்தீங்க, யாரெல்லாம் அவங்களோட இருந்தாங்க, ரொம்ப அருமையான பல பணிகள் நடத்திக்கிட்டு தான் இருக்குது. அதெல்லாம் நம்ம ஒன்றும் குறையே சொல்லக்கூடாது, தேவையில்லாமல் நம்ம விமர்சனமே பண்ணக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம யோசிக்க வேண்டிய பகுதியை மட்டும் சொல்கிறேன். என்ன,
நாம் தனிமையில் இருக்கிறோம். நம்முடைய இம்யூனிட்டி பவரை டெவலப் பண்ணணும் அப்படின்னா மனோதிடத்தை வளர்த்துக்கணும். எவ்வளோக்கெவ்வளோ நாம் நம்முடைய ப்ரேயர், மெடிடேஷன், நல்ல தூய எண்ணங்கள், பாசிட்டிவ் எனர்ஜி, நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே எப்படி ஏற்படுத்தி கொள்ள முடியும். எல்லாருடைய நன்மைக்காகவும் நாம் இப்போ பிரார்த்தனைகள் பண்ண வேண்டிய நேரம். அதை விட்டுட்டு கேலி பண்ணுறது, விமர்சனம் பண்ணுறது. மரண பயம் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? ஒரு சம்பவம் நான் பார்த்தேன். ஒரு மானோ ஏதோ ஒரு விலங்கு ஓடி வருது, பின்னாடி சிறுத்தை ஒன்று துரத்திக்கிட்டு வருது. ரெண்டும் அப்படியே வந்தது ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. விழுந்தால் அது பெரிய ஆழமான கிணறு, வெளியிலாம் அதெல்லாம் வர முடியாது. இந்த மான் தான் நினைக்கிறேன், நான் ரொம்ப 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது. ஏதோ ஒரு விலங்கு அது ஓரத்தில் அப்படியே 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 அப்பிக்கிட்டு உட்காந்துருக்கு கிணத்துக்கு கீழே ஓரத்தில். இந்த பக்கமாக புலி, அந்த சிறுத்தை அது அப்படியே அப்பிக்கிட்டு உட்காந்துருக்கு. ஏன் இந்த சிறுத்தை அந்த மானை சாப்பிட்ருக்கலாமே, பசிக்கு தானே துரத்திட்டு வந்தது, ஏன் சாப்பிடல? மரண பயம் வந்ததுக்கப்புறம் அதால் சாப்பிடக்கூட முடியல. எதிரிலே இருக்குது உணவு. அந்த கிணத்துக்குள்ளே அது கொஞ்சம் இப்படி ஓடி வந்து பிடிக்கலாம், என்னமோ பண்ணலாம். அப்படியே பயந்து போய் அந்த சிறுத்தை அப்படியே உட்காந்துருக்கு. அந்த மான் அப்படியே பயந்து போய் உட்காந்துருக்கு. அப்போ தான் நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன், மரண பயம் வந்துட்டால் உணவே எதிரில் இருந்தால் கூட சாப்பிட முடியாது, அதுக்கான வாய்ப்பு இருந்தால் கூட அதை அனுபவிக்க முடியாது அப்படின்னு. இப்போ நம்ம யோசிக்கணும், நாம் இந்த பிரபஞ்சத்தில் வந்தோம், திடீர்னு அப்படியே நாம் இந்த பிரபஞ்சத்தை விட்டு காணாமல் போகிறோம், அவ்வளவுதான். இதுக்கு நடுவில் ரொம்ப அதீதமான நம்ம ஒரு அகங்காரத்தை வளர்த்துக்கிட்டு நான் இவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறது வேண்டாம். உண்மையாகவே கடவுளை புரிந்து கொள்வதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், நம்ம அதை பயன்படுத்தணும். இப்போ தனிமையில் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுறது அப்படின்னா, நிறைய மெடிடேட் பண்ணலாம், நிறைய நாம் ப்ரே பண்ணலாம், நிறைய நம்முடைய பாசிட்டிவ் எனர்ஜி அதை எவ்வளோ டெவலப் பண்ணலாமோ அவ்வளவுக்கு நாம் டெவலப் பண்ணலாம். இப்போ போய் நம்ம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல மதம் கடவுள்லாம் கிண்டல் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சரியான ஒரு அணுகுமுறை அல்ல. இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து நான் சொல்கிறேன் பாருங்கள், என்ன நடந்திருக்குன்னு கவனிங்க. எத்தனை 1000 பிளேன் கேன்சல் ஆகிடுச்சு, எவ்வளவு பிளேன் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பெரிய பிரச்சனை, நான் மறுக்கலை. ஆனால் இவ்வளவும் நம்ம மேலே விட்டு 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 பெட்ரோல் புகையை வானத்தில் விட்டு இந்த பிரபஞ்சத்தை என்ன பாடுபடுத்திட்டோம், இந்த உலகத்தினுடைய வளிமண்டலத்தை என்ன பாடுபடுத்திட்டோம். இப்போ டீசல் அதெல்லாம் நிறைய ஓட்டங்கிட்டலாம் நின்றுருக்கு. எவ்வளவு டீசல், எவ்வளவு பெட்ரோல், எப்படி என்ன ஆகுது, இயற்கையை நம்ம எவ்வளோ அழிச்சோம். அதான் சொல்கிறாங்க, ஒரு வேளை இந்த பூமியை தன்னைத்தானே காப்பாற்றிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுமா, அது ஏதாவது ஒரு பேரழிவை ஏற்படுத்தி தன்னை காப்பாற்றி தக்க வச்சுக்குமா தெரியல. நமக்கு அதை பற்றி முழுசாக விளங்கிக்க முடியல. ஆனால் யோசிக்கணும், என்ன நம்ம இயற்கையை அளவுக்கு மீறி துன்புறுத்திட்டோம். இப்போது வானத்தில் சார் வளிமண்டலம் நல்லா இருக்குது, அதில் போய் திரும்ப 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 பெட்ரோல் புகையை விட்டு லட்சக்கணக்கான பிளேன் பறந்துக்கிட்டே இருந்தால் அந்த வானம் என்ன ஆகும், இயற்கையினுடைய கட்டமைப்பு என்ன ஆகும். கொஞ்சம் இயற்கையை நம்ம மதிக்கணும், இயற்கையை போற்றணும். நம்முடைய தேவைகளுக்கு மேலே நாம் எல்லாத்தையும் போட்டு தொந்தரவு பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. நம்மளை பற்றி யோசிக்க, நம்ம நாட்டை பற்றி யோசிக்க, நம்ம எப்படி நம்ம நாட்டை முன்னேற்றுவது அப்படின்னு யோசிக்க, நம்ம நாட்டோட சுகாதார கட்டமைப்பில் நாம் எப்படி பங்களிப்பு தரலாம் அப்படிங்கிறத யோசிக்க, இதெல்லாம் ஒரு நல்ல தருணம். ஆனால் உண்மையிலேயே இந்த ஒரு நாள் வாழ்க்கை நடத்துகிறவங்க அவங்களுடைய வேதனைகள்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு உணவு எப்படி கொடுக்கறது, அவங்களுக்கு என்ன நன்மை பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அன்றைய வாழ்வாதாரம், அன்றைய வாழ்க்கையில் அன்றைக்கி நாள் கூலி போனால் தான் கிடைக்குங்கிற மாதிரி இருக்கவங்க இருக்காங்க. அவர்களெல்லாம் நினச்சா உண்மையில் நமக்கு அவங்களுக்கு என்ன நல்லது பண்ணலான்னு சமூக சேவை செய்கிற அன்பர்கள் முடிவு செய்கிறது. இதெல்லாம் சின்ன விசேஷம் தானே, ஒரு 10 பேர் சேர்ந்தா என்ன, சின்ன விசேஷம் தானே 40 பேர் சேர்ந்தா என்ன, தயவுசெய்து தவிர்த்துருங்க. அதில் எப்படி வரும், யாருக்கு வரும், எது மூலமாக வரும்னு நமக்கு தெரியாது இல்லையா. அந்த 3rd ஸ்டேஜ் அண்ட் 4th ஸ்டேஜ் ரொம்ப குரூஷியல். அந்த ஒன்று ஞாபகம், நம்ம வீட்டு சின்ன விசேஷம் தானே, அந்த மாதிரி தயவுசெய்து நினைக்காதீங்க. நம்ம வீட்டு தினோண்டு விசேஷம், இதை விட்டுட்டா மறுபடியும் அப்படி இல்லை. எவ்வளோ தள்ளி வைக்க முடிஞ்சால் தள்ளி வச்சுருங்க. இது ஒன்று மட்டும் நான் பணிவோடு கேட்டுக்கிறேன். இது நான் மிகைப்படுத்துறதுக்காக பேசலை, அது நமக்கு அவ்வளவு பாடங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறது. சுகாதாரம் பற்றி, மனித இனத்தினுடைய சுயநலம் பற்றி, நாடுகளுக்கு இடையில் இருக்கிற அந்த பனிப்போர், ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில் இருக்கிற பனிப்போர் எப்படின்னு. இட்டாலியில் எழுதுகிறாங்க சார், மருத்துவமனையில் வைத்தியம் பண்ண முடியல, யார் சாகிறதுங்கிறத டாக்டரே டிசைட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு விட வேண்டிய கட்டாயம். ஏன்னா எல்லாம் பத்தலை, எப்படி ஆஸ்பத்திரி வசதி பத்தும். ஸோ வந்துட்டால் நம்ம காப்பாற்ற முடியாது, பெரிய கஷ்டம். வரும் முன்னர் என்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணணும். இதை தயவுசெய்து மனசில் வைத்துக்கொண்டு நாம் செயல்பட வேணும். அளவு கடந்த விழிப்புணர்வோடு, தேச பக்தியோடு நம்ம செயல்பட வேண்டிய காலம்.
தேவையில்லாமல் மதம் கடவுள் இதெல்லாம் இப்போ நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்குரிய காலம் இல்லை. தயவுசெய்து அதை மனசில் வச்சுக்கோங்க.